இன்றைய மெய்ப்பொருள் காண்பதில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இன்று வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ என்ற அமெரிக்க கவிஞருடைய கல்வியாளருடைய பிறந்த நாள். ஹென்றி வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ. ஆமா, இவர் 1807 பிறந்திருக்காரு அமெரிக்காவுடைய போர்ட்லாண்ட்ல. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திலேயே கெட்டிக்காரமானவரா, பிறகு கற்பதிலையும் புத்தகம் வாசிப்பதிலையும் ரொம்ப கெட்டிக்காரராம். அதற்கு பிறகு முதல் கவிதையை வெளியிட்டாராம் 13வது வயசுலயே. அப்படி ஒரு நல்ல சிந்தனையாளம் போல் இருக்கு. 15வது வயசுலயே பட்டப்படிப்பை முடிச்சிட்டாரு. 15வது வயசு பட்டப்படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே 40 கவிதையை வெளியிட்டிருக்காரு. பயங்கரமான ஆள் தான் போல. ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜெர்மனு, இத்தாலி, போர்ச்சுகீஸ் இப்படி எல்லா மொழியையும் கற்றாலும் படிச்ச கல்லூரியிலேயே பணியாற்றினாராம். நம்ம பாரதியார் கூட படித்த பள்ளிக்கூடத்திலேயே பணியாற்றினார். அந்த மாதிரி தான் போல. என்ன அது சீதா மதுரை திரவியந்தாயமானவர் இந்து கல்லூரி பள்ளி, உயர்நிலை பள்ளி என்ன திருநெல்வேலியில. ஆனா இவர் பில்கிரிமேஜ் பியாண்ட் த சீ, கடலை தாண்டி ஒரு என்ன புனித பயணமா அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அவரு அந்த ஆசிரியரா பணியாற்றிய காலத்திலேயே பல பாட புத்தகங்களே எழுதியிருக்கிறார். 1836 ஹார்வர்ட் கல்லூரியில பேராசிரியர் இருந்திருக்காரு. 39 வாய்ஸஸ் ஆஃப் த நைட் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறாரு. த வில்லேஜ் ஆஃப் பிளாக் ஸ்மித், ரெக் ஆஃப் த ஹெஸ்பரஸ் இப்படி எல்லாம் கவிதை தொகுப்பு வெளியிட்டவரு. 1853 ஓய்வு பெற்று முன்னேற எழுத்து பணியில் இறங்கி 1859 ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ பட்டம் வழங்குற அளவுக்கு போய் 61 உடையில தீப்பிற்றி இவர் மனைவி இறக்க அந்த பாதிப்பு இவர் மேல மனைவியை காப்பாற்ற போய் இவர் மேலேயும் தீப்பிடிக்க அந்த பாதிப்பெல்லாம் இருக்க தாடிய வளர்க்க அதை மறைக்க இவருடைய அடையாளமே தாடியோடு மாறி போயிடுச்சு அப்படின்னு மாறி போச்சு. ஆனா இப்படி ஐரோப்பா, ஆசியா, அரேபிய நாடுகளுக்கெல்லாம் சேர்ந்த புகழ்பெற்ற கவிதைகளை எல்லாம் தொகுத்து 50 தொகுதிகளை வெளியிட்ட இவர் போயம்ஸ் ஆஃப் பிளேசஸ் என்று சொல்லி 1874 வெளியிட்டிருக்கிறாரு. இயற்கை, கலாச்சாரம், தார்மீக மதிப்பீடுகள், மக்களின் பொருள் தேடும் பயணம், இப்படி பல்வேறு சப்ஜெக்ட் மேல இவர் எழுதியிருக்காருன்னு சொன்னா 75 வயசுல 1882 மறைந்தார். 2007 அமெரிக்கா இவரது பெயரில் தபால் தலை வெளியிட்டதுங்கிற அளவுக்கு முக்கியமான ஆளாம். சரி. ஆனா நாம என்ன அவசரத்தில் நினைச்சிட்டோம்னா இவர் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போல் இருக்கு. கவிதை படிப்போம் பாருங்க. நம்ம பள்ளி கல்லூரியில வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகளை அந்த தொகுப்பை ஒரு பெரிய விஷயமாக படித்தோமா, அவர் தான் இவரிடம் விசாரிச்சா அந்த ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள்ட்ட அவர் சொல்லுதாவா, ஐயா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இயற்கையை கும்பிட்டார், வழிபட்டார், அவர் வேற. இவர் ஹென்றி வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ இவர் வேற. ஓ அப்படியா விஷயம் எனும்பொழுது எப்படியோ எழுத்துக்களுக்கும் கவிதைகளுக்கும் உலகத்தில் இந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஆனால் நம்ம ஊர்ல மாப் டார்கெட்ஸ் பஸ்ஸஸ் டியூரிங் ஸ்டில் ரெகிஸ் ரைட்டர், even friends turned tormentors, Rus assaulted Karur author. கரூரில் சர்ச்சைக்குரிய நூலுக்கு எதிர்ப்பு, காரில் கடத்தி சென்று எழுத்தாளருக்கு சரமாரி அடி உதை, கைதி கோரி மறியல், தடியடி. ஆமா, எழுத்தாளருக்கு அடி உதை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்து அவருடைய வீட்டுக்கு அங்க அவர் கடை நடத்திட்டு இருக்காரு. அந்த கடையை அடிச்சு நொறுக்கி போலீஸ் எவ்வளவு தூரம் அவங்கள இது பண்ண கூட அவங்க அங்க போகவே இல்லையா, போராட்டக்காரர்கள் போகவே இல்லை. அப்புறம் போலீஸ் தடியடி நடித்து அவர்களை கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சாதின்னு சொல்லி தூண்டி விட்டுறாங்க. ஒரு எழுத்து மேல எழுத்தாளரை கடத்தி கொல்ல முயற்சின்னு மார்க்சிஸ்ட் கட்சி தண்ணி ஏற்றல போட இந்த புலியூர் முறையத்தை எழுத்தத்தான் எம்பிட்டு கரூர்ல. அடுத்தது அது மட்டும் இல்ல, இவரை யார ஆதரிச்சு பேசினாங்களோ அவங்க வீட்டையும் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதாவது வன்முறை என்பதுதான் வழிமுறை என்றால் இந்த நாடு எங்கே செல்கிறது, இதை யார் தூண்டி விடுகிறார்கள், அது என்ன சிறிய கும்பல் பெரிய மக்களை பயன்படுத்துகிறதா, இப்படி கேள்வியெல்லாம் எழுது. வெறும் கருத்துரிமை எதிர்ப்பு, கருத்துரிமை மறுப்பு என்பதையும் தாண்டி வன்முறையை எப்படியாவது சமூகத்தில் தூண்டிவிட வேண்டும், ஒரு பெரிய செல்வாக்குள்ள சாதியை என்ற போர்வையை அந்த மக்களை தூண்டிவிட வேண்டும் என்று இந்த சக்திகள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதா, யார் அந்த சக்திகள்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் உளவுத்துறைக்கு இருக்கு என்பதை நாம சொன்னா எங்களுடைய பொறுப்பு நடுவண் அரசு பொறுப்பு. அதனாலதான் ரயில் கட்டணம் உயர்வு இல்லை, பயணிகளுக்கு பல்வேறு புதிய வசதிகள் அறிவோம், டிக்கெட் முன்பதிவு காலம் 120 நாட்களா உயர்வு அப்படின்னு தினத்தந்தி முத பக்கமே எடுத்து போடுற அளவுக்கு நடந்திருக்குது. பேசஞ்சர் அப்படிங்கிறாங்க ஒரு ஆங்கில ஏடு.
பாஜக அரசின் முதல் முழு ரயில்வே பட்ஜெட் தாக்கல். பயணிகள் கட்டணம் உயர்வு இல்லை. புதிய ரயில்கள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை. சரக்கு கட்டண அதிகரிப்பால் பொருள்கள் விலை உயரும். 120 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யலாம். 5 நிமிடங்களில் இனி சாதா டிக்கெட் கிடைக்கும். பெண்கள் பெட்டியில் கண்காணிப்பு சிசிடிவி. 400 ரயில் நிலையங்களில் வைஃபை இன்டர்நெட் வசதி அப்படின்னு இந்த கச்சேரி சேலை நாளேடு முதல் பக்கத்திலே நோ நியூ ட்ரெயின்ஸ், நோ பேசஞ்சர் ஃபேர் ஹைக். பிரபு ஃபோக்கஸ் ஆன் growth. பட்ஜெட் டு புட் த ரயில்வேஸ் ஆன் ஃபாஸ்ட் ட்ராக் டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிரபு லுக்ஸ் ஃபார் பவுன்ஸ் ஃப்ரம் ஃபிளாட் ட்ராக். ஆபரேஷன் 5 minutes டு பர்ச்சேஸ் அன்ரிசர்வ் டிக்கெட். அதாவது கடைசி 5 நிமிடங்கள் முன்னால் அந்த ட்ரெயின் கிளம்புவதற்கு முன்னால் உங்கள்கிட்ட பயணச்சீட்டு வாங்கவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக பயணச்சீட்டை வாங்கிக் கொள்ளலாம். எதன் மூலம்? உங்களுடைய கைபேசியில அதன் மூலமே வாங்கிக் கொள்ளலாமா? சரி, இப்படியாக கைபேசி இருக்கணும், பேங்க்ல அக்கவுண்ட்ல பணமும் இருக்கணும். அப்படி வரிய. ஆனா hand held terminals for TTEs for verification and charts, SMS alert on arrivals and departures of trains, online ordering of wheelchairs for the elderly and disabled. இப்படி எல்லாமே இணையத்தின் மூலமாக கொண்டு வந்து இறக்குறாரே சுரேஷ் பிரபு. உள்ளபடியே அவர் இணையத்தின் மூலம் இறக்குவதில் வைஃபை அப்படின்னு சொல்லி போட்டு பல ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல 400 இடமா கொண்டு வந்து இறக்குறாராமே. The Modi government's first railway budget proposes no new trains and leaves fares untouched but promises to make travel easier and safer என்பதாக எடுத்து போட்டிருக்காங்கன்னா we look beyond budgetary support for funds. பிரபு பிரபு ட்ரையாலஜி, நியூ ட்ரெயின்ஸ் ஆன் ஹோல்ட். புதிய எந்த விதமான ட்ரெயினை விடல. போக்கஸ் ஆன் ஹவுஸ் கீப்பிங். ஏற்கனவே ஓடுகின்ற அந்த ரயில்கள்ல சுத்தம், சுகாதாரம், ஹவுஸ் கீப்பிங் இது பண்ணிருக்காரு. ரோட் அஹெட், கிக் ஸ்டார்ட் ரிவ்யூ, மே கிரீன் லைட் நியூ சர்வீசஸ் பை எண்ட் ஆஃப் செஷன். Sanction 77 projects worth 96,000 crores. Aims to decongest clogged lines. Prabhu tries to make safer. அப்படின்னு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து safe plan on the track. நல்ல ஆளு சொல்லுதாவ இப்படி எல்லாம் சொல்லும் போது நல்ல ஆளோ என்னவோ தெரியலங்க. ஆனா அண்ணா சாலை தமிழேடு புறப்பட்டது மோடி எக்ஸ்பிரஸ். புதுமையான ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் சுரேஷ் பிரபு. வெற்று அறிவிப்புகள் இல்லை, நவீனமயம் தான் குறிக்கோள். தப்பியது பயணிகள் கட்டண உயர்வு, சரக்கு கட்டணம் அதிகரிப்பு என்று போட்டாங்களே, அது என்னையா இது? ரயில்வே கட்டணம் என்ன உயர்த்தல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த நரேந்திர மோடி ஆட்சி வந்த உடனேயே ஆட்சிக்கு ஒரு சில வாரங்களிலே ரயில்வே கட்டணம் உயர்த்தினாங்க. உயர்த்தி போட்டியலே 14 விழுக்காடு உயர்த்தினாங்க. பிறகு உலக கச்சா எண்ணெய் விலை குறைஞ்ச உடனே நீங்க டீசலுக்கு மற்றதுக்கெல்லாம் குறையும், அதனால ரயில்வே கட்டணம் உயர்த்ததை நாங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் என்று சொல்லி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. சொல்ல இல்ல. அதனால புதிய ரயில் இல்லை, கட்டணம் குறைக்க மறுப்பு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஐயா, ரயில்வேல பெரும்பாலும் நாங்க டீசல் என்ஜின் பயன்பாட்டை குறைத்து எல்லாமே மின் வழித்தடங்களுக்கு போயிட்டோம். அதனால டீசல் பயன்பாடு குறைத்ததுனால ரயில்வேக்கு ஏதோ பெரிய லாபம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா எந்த வினாவுக்கும் விடை சொல்ல மாட்டாங்க போல் இருக்க. ஆனா வெறும் வார்த்தை ஜாலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் என்பதாக பட்ஜெட் பஸ் ரைசஸ் தமிழ்நாடு ஹோப்ஸ் என்பதாக சென்ட்ரல் போக்கஸஸ் ஆன் அர்பன் டெவலப்மெண்ட். என்ன இன்னொரு பக்கத்துல இது அந்த பட்ஜெட்டா? அது பொது பட்ஜெட் பின்னால வருவோம். இதுல ரயில்வே நேற்று அவரு பட்ஜெட் இது பண்ண போனாரு பாருங்க. அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ஹோ பிரபு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னாரா? how will it happen அப்படின்னு அண்ணத்தானே பிரபுன்னு கூப்பிட்டுக்கிறாரா? இல்ல கடவுளை பார்த்து ஹோ பிரபு, கடவுளை பார்த்து சொல்றாரா? அவரை பார்த்தானே சுரேஷ் பிரபுன்னு சொல்லி இருக்காரு அப்படிங்கிறீங்களா நீங்க? ஆமா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ₹1 அப்படின்னு வரவு பார்த்தோம்னா, ரயில்வேக்கான வரவு அப்படின்னு பார்த்தோம்னா 25 காசுகள் தான் பயணிகள் கட்டணத்துல வரவு வருதான். 65 காசுகள் சரக்கு கட்டணத்துல தான் வரவு வருது. அதனாலதான் நாங்க சரக்கு கட்டணத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மீதி 10 காசு எங்க இருந்தியா வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஊடகங்கள் எடுத்து போடல அந்த 10 காசு விவகாரம். இது சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து அந்த 10 காசு வருதான். அதே போல செலவுன்னு சொல்லும் பொழுது ₹1 ஊழியர்களுக்கான சம்பளமே 33 காசு போகுதான்.
ஓய்வூதியத்துக்காக அதுல பாதி 17 காசு போகுது, எரிபொருளுக்காக 19 காசு, இதர செலவினங்களுக்காக 9 காசு செலவழிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, 100 காசுல எரிபொருளுக்கு 19 காசு தான் நாங்க செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, டீசல் விலை 5-6 முறை குறைந்தாலும் கட்டண குறைவு என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு இல்லையா? அதாவது 51 ஆங்கிலேய டிக்கெட் டு ஸ்டெபிலிட்டி என்பதாக போட என்ன, பேசி பிரபு லுக்ஸ் ஃபார் பவுன்ஸ் ஃப்ரம் பிளாட் ட்ராக் என்று என்ன இந்த சாமியர் சாலையோடு போட என்ன உள்ளபடியே ஃபோக்கஸ் ஆன் ஆக்மெண்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன கிரவுண்டட் இன் த டூவபிள்னு போட, இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காசு எங்கேயான மணி இஸ் நாட் ஏ கிரேட் இஷ்யூன்னு ஸ்டேட் மினிஸ்டர் இந்த சுரேஷ் பிரபு நாங்க தனியார் மயமாக்க போறோம்ல, தனியார் மயமாக்க போறோம், வெளிநாட்டு பணம் வாங்கிடுவோம் சொல்லுவார் போல, வெளிநாட்டு பணம் வந்துடும், மணி இஸ் நாட் an issue. அதாவது இவர் இதை எல்லாத்தையும் ஸ்டாக் எடுத்துட்டு என்ன பண்றது அப்படின்னு படிப்படியாக புது ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இப்பவுமே அந்த ட்ரெயினுடைய பேரெல்லாம் சொன்னா விவகாரம் ஆயிரும் அப்படிங்கறதுக்காக அந்த லிஸ்டே எதுவுமே கொடுக்காம நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கொடுக்கல ஊருக்கு கொடுத்தாங்கன்னு வந்துருக்கீங்களா? ஆமா, ஏற்கனவே கொடுக்கப்பட்டதே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க, செயல்படுத்தாங்க. அதனால ஏதாவது மாநில கட்சிகள் கூட்டு நாடாளுமன்ற குழுவுல மற்ற அவசர சட்டங்களை சட்டமாக்குவதற்கு தடையா இருந்துருவாங்க. அப்படித்தான் எண்ணங்கள் இருக்கும். அதனாலதான் யாரையுமே ஹர்ட் பண்ணாத நான் பாருங்க, எந்த புது அறிவிப்பே கிடையாது, புது திட்டங்கள் எதுவும் உடல. ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை போடுற மாதிரி இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி அப்படின்னு எல்லாத்துக்கும் பட்ஜெட். ஆனா உள்ளபடியே இந்திய வரலாற்றிலேயே ரயில்வே பட்ஜெட் வைக்கக்கூடிய வரலாற்றிலேயே ஒவ்வொரு ஆண்டும் இதுவரை புது ரயில் இல்லை என்பது இந்த முறைதான். ஆமா, ஆனா ஒரு பக்கம் சொல்லுதாவ புது ரயில விடுதுன்னு அறிவிச்சு போட்டு பிறகு போட்டு அதை ஒழுங்கா அதுக்கு உள்கட்டுமானம் கட்டாம அந்த ட்ரெயினுக்குள்ளுக்கும் எல்லா இடமும் அழுக்கா இருக்க, சுத்தம் இல்லாம, நீங்க தண்ணி இல்லாம வண்டி விடுதிகளை அதுக்கு விடுற வண்டியை ஒழுங்கா பராமரிங்க போதும்யா அப்படின்னு சொல்லுதா வச்சானுங்க மக்கள் அப்படியும் சொல்றாங்க. ஆமா, ஆனா டிக்கெட் கேன் பி புக்டு 4 months in advance சொல்லுதாங்களே, இதை நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. இது என்ன இல்லங்க, 120 நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 120 நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணலான்னு இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மாற்றும் போது என்ன சொன்னாங்க, இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் புகுந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட டிக்கெட்டை புக் பண்ணிடுறாங்க. சாதாரண மக்கள், எந்த சாதாரண மக்கள் 4 மாசத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு டிக்கெட் புக் பண்ண முடியும்? ஒரு அவசரமா ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போது வேகமா போக வேண்டிய நடுத்தர வர்க்கத்திற்கும் மேல்நிலை நடுத்தர வர்க்கத்திற்கும் சாதகமாக இந்த ஏழை எளிய மக்கள் போகக்கூடிய ரயில்வேய அப்படி கொடுத்துட்டாரா? அப்படி மாற்ற மாதிரிதான் இருக்கு. அப்ப இடைத்தரகர்கள்னு காரணம் சொல்லி நீங்க 120 நாளா 60 நாளா குறைச்சீங்க. ஐயா, ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓஹோ முதல்ல இடைத்தரகர்களுக்கு இடைஞ்சல்களுக்காக குறைச்சாங்க. இப்பவும் அதே காரணம் இடைத்தரகர்கள், அதனால கூட்டுறோம் 120 நாள் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்ப யார் இந்த இடைத்தரகர்? அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இடைத்தரகர்னு பாஜக சம்பந்தப்பட்டவங்களை சொன்னாங்களா? அப்ப பாஜக ஆட்சியில இடைத்தரகர்களுக்கு சாதகமா அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்காக 120 நாள் மாத்திரம் ஒண்ணுமே புரியல. ஆனால் இன்னொரு பக்கத்துல பிரபு போக்கஸ் ஆன் கிளீன் ஹெல்த்தி ஜர்னிஸ் எனும் பொழுது மோர் பெட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், பிரெக்னன்ட் விமன், சிசிடிவிஸ் ஆன் சம் ட்ரெயின்ஸ் ஃபார் விமன் சேஃப்டி. அதாவது டிசேபிள்டு பீப்புள், பிரெக்னன்ட் விமன், வயதானவர்களுக்கெல்லாம் கீழே இருக்கிற அந்த லோவர் பெர்த் கிடைக்குமா புக்கிங்ல? ஏற்கனவே அப்படித்தாங்க. ஏற்கனவே நீங்க அந்த விண்ணப்பத்திலேயே உங்களுக்கு கீழ் வேண்டுமா, மேல் வேண்டுமா, நடு வேண்டுமா என்று படுக்கை இருக்கையை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதையும் தாண்டி உங்களுக்கு 60 வயதுக்கு மேல் என்று வந்தால் நீங்கள் சீனியர் சிட்டிசன் என்ற முதியோர் பட்டியல் தானாகவே உங்களுக்கு கீழே உள்ளதைத்தான் தேடி கொடுப்பார்கள். அது தேடி இருந்தால் கொடுப்பார்கள். இப்ப இதுக்கு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிங்கும் போது பஸ்கள் அதற்காக ரிசர்வ் செய்யப்படும் அவர்களுக்காக. முதல்ல கடைசியில உங்களுக்கு தட்கல்கெல்லாம் போடும்போது அந்த மாதிரி போடும்போது மாற்றி போடுவாங்களே தவிர, இப்ப உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா 45 வயது பெண் தனியாக போனாங்கன்னா, ட்ரெயின்ல போனாங்கன்னா அவங்களுக்கு லோவர் பர்த், ஒரு சில 10 பர்த் ரிசர்வ் பண்ணிருக்க. அந்த மாதிரி இப்ப அதெல்லாம் ரயில்வேயோட தொடர்ந்து டீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுற விஷயம் இல்ல. அதே மாதிரி ஒரு சில பர்த் ரிசர்வ் பண்ணுவாங்க போல இருக்கு. அதைத்தான் இவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்.
சின்ன சின்ன விஷயங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், முதியோருக்காகட்டும், உடல் ஊனமுற்றவருக்காகட்டும், வயதான பெண்கள் பிரெக்னன்ட் பெண்களுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆனா பாருங்க, ரயில்வே ஒரு பக்கம் செய்யட்டும், ஆனா அதுல டிராவல் பண்ற பொதுமக்களுக்கு தாங்க பெரிய மனசு இருக்கணும். ஆனா சிசிடிவி கேமரா சொல்லுதாங்களே, இது பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுடைய கம்பார்ட்மெண்ட்லயும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்லலாம், ஆனா கெட்டதுதான் அதிகமா உடனே தெரியுது. காரணம் என்னன்னா, இது இப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின் பெண்களுக்கான பெட்டி இருக்கு, அதுல சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 விழுக்காடு வேலைகள் பெண்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் செய்வாங்க. ஏன்னா ரொம்ப அவசரமா வீட்டுல இருந்து கிளம்பி வருவாங்க, தலை சீவிக்க மாட்டாங்க, புடவை சரியா கட்டிருக்க மாட்டாங்க. அது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் வந்து புடவை கட்டுவாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் வந்து தலை சீவுவாங்க, அங்கதான் சாப்பிடுவாங்க, பல்வேறு வேலைகள் அங்க நடக்கும் அவர்களுடைய வேலைகள். அப்ப இதுல ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா பெண்கள் தனியாக பயணம் செய்யும் பொழுது அந்த சிசிடிவி நைட் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரச்சனை நடந்திருக்கு, அப்ப இது இருந்தா பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு கூட தோணுது. இதே போல இரவு படுக்கை வசதி உள்ள பெட்டிகள்ல பெண்களுக்குன்னா அந்த 6 சீட்டு மட்டும் தான் இது பண்ணுவாங்க, பெண்களுக்காக கொடுப்பாங்க கூப்பே மாதிரி. அந்த இதுல சிசிடிவி இருந்துச்சுன்னா பெண்களுக்கு நிச்சயமாக இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா இரவு பெண்கள் மட்டுமே படுத்திருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க எதேச்சியா படுக்கலாம். அப்ப அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பதிலாக இவங்க அந்த சிசிடிவி வைக்கிற இடமே, அந்த டாய்லெட் எங்க இருக்குதோ அந்த மாதிரியான இடங்களுக்கு, பொது இடங்கள்ல சிசிடிவி கவரேஜ் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அண்ட் யூசுவல் பிளாக் என்பதாக ஒரு இடம். ரயில்வே பட்ஜெட்டுக்கு பிரதமர் மோடி பாராட்டு, முற்போக்கு பார்வை கொண்டது அப்படின்னு சொன்னதா போட்டிருக்காங்களே. மோடி அவர்கள் முற்போக்கு பார்வை அப்படின்னு இந்த ரயில்வே பட்ஜெட்ல எதை பார்த்து சொல்றாரு? நம்ம நரேந்திர மோடிய வலதுசாரின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவர் முற்போக்குன்னு விஷயமும் தெரிஞ்சு முற்போக்குன்னு சொல்ற அளவுக்கு விவரமா இருக்கு, வார்த்தை சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? ஆனா பயணிகள் நலன் பேணும் திருப்புமுனை பட்ஜெட் என்பதாக சொன்னாராம். ஆனா மக்களுக்கு விரோதமானதுன்னு மம்தா கடும் தாக்கம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது சோனியா நிதிஷ்குமார் கருத்து. சிவசேனா கூட அதிருப்தி என்ற அளவுக்கு நிலைமைனா என்ன? முக்கிய அம்சங்கள் என்று கட்டண உயர்வு இல்லை என்று சொல்லிவிட்டு இதே விஷயங்களைத்தான் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதையெல்லாம் சுட்டிக்காட்டி 1,00,000 கோடிக்கு பட்ஜெட், ஆளில்லா ரயில்வே கேட்களை அகற்ற 6,581 கோடி ஒதுக்கீடு. இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிற விஷயம் தானேங்க. ஆமா, அதனாலதான் காங்கிரஸ் என்ன சொல்லுது, என்ன நீங்க புதுசா பண்ணிட்டீங்க, நாங்க எங்களுடைய டைம்ல வந்து பயோ டாய்லெட் 12,000 பயோ டாய்லெட் அனுப்புறோம் வச்சோம், நீங்க இப்ப 17,000 சொல்லிருக்கீங்க பட்ஜெட்ல. ரைட், ஏற்கனவே நடக்கிற ஒரு திட்டத்தை தொடர்ந்து நீங்க சொல்ல பார்த்தா சாலை போட்டார்கள் போன ஆட்சியாளர்கள். அடுத்து நாங்கள் வந்து மின்சாரம் கொடுத்தோம் கிராமங்களுக்கு, அடுத்து மின் இணைப்பு இது மற்ற தொலைபேசி இணைப்பு கொடுத்தோம் கிராமங்களுக்கு, அடுத்தடுத்து வர்றோம், அடுத்தடுத்து செய்ய தனியா வேணும் பெரிய சாதனை சொல்ல அப்படி காக்கவல்லாம். ஆமா, செய்யறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க, அப்ப செய்துதானே ஆகணும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நகைச்சுவையாக பேசி சிரிக்க வைத்து சுரேஷ் பிரபுவா. ஆனாலும் கூட என்ன கூடுதல் சுமை இல்லைன்னு ஜெயலலிதா பாராட்டு என்பதும், தமிழகம் தொடர்ந்து புறக்கணிப்பு என்று கூடுதல் நிதி இல்லை என்று சொல்லும் பொழுது சுரேஷ் பிரபுவின் சபாஷ் பட்ஜெட் என்று அம்பத்தூரில் வரும் தமிழ் பாராட்ட, ட்ரீம்ஸ் வித்தவுட் எ விஷன் என்று எந்த ஒரு பார்வையும் இல்லாத அவர் தான் நல்ல பார்வை இருக்கார், பார்வை இல்லாதன்னு ஆங்கிலேயர் அண்ணாதலை ஆங்கிலேயர்ல போட்டிருக்காரு. ஜெயலலிதா பட்ஜெட் இஸ் எக்ஸசைஸ் இன் கன்சாலிடேஷன் என்பதாக சொன்னார் என்றும் பாராட்டினார் என்றும், பாராட்டினாலும் தமிழகத்திற்கு இவையெல்லாம் வழங்கப்படவில்லை என்று வருத்தம் அளிக்கிறது என்றும் சொல்லிவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை, அதாவது பயணிகளுக்கு கட்டண உயர்வு இல்லை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பாராட்டிவிட்டு தமிழ்நாட்டுக்கு இத்தனை இது கேட்டோமே, நீங்க எதுவுமே செய்யலையே, தொடர்ந்து செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரியான தமிழ்நாட்டு லிஸ்ட் ஒரு லாங் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க மட்டும்தான் பாராட்டினாங்க ஒரு ஏடும், சமஜாதி கட்சி பாராட்டின்னு இன்னொரு ஏடும் போடும் பொழுது இவங்க 2 பேரத்தான் சரி பண்ணி இருக்காங்களா கூட்டு நடவடிக்கை கூட்டு நாடாளுமன்றத்தில் நமக்கு தெரியாது. ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு தலைவர்கள் கருத்து என்பதாக போட்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து என சரத்குமாரோ ஏசி சண்முகமோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராயனோ இவங்கெல்லாம் பாராட்டி ஜெயலலிதா மட்டும் எப்படி சொல்லுதாவ நமக்கு தெரியல. கவர்ச்சி அறிவிப்புகள் இல்லாத பயணிகளுக்கான ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு தினத்தந்தி ஏடு ஒரு தலையங்கமே எடுத்து போட்டுருச்சு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு சாவுமணி அடித்தது மோடி அரசு
கைவிடப்பட்ட புதிய ரயில் பாதை திட்டங்கள் என்று சென்னை திருப்பெரும்புதூர் வழி பூந்தமல்லி, ஆவடி திருப்பெரும்புதூர், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, தஞ்சாவூர் அரியலூர் சென்னை எழும்பூர், திண்டிவனம் கடலூர் வழி புதுச்சேரி, மயிலாடுதுறை திருக்கடையூர் திருநள்ளாறு காரைக்கால், ஜோலார்பேட்டை ஓசூர் வழி கிருஷ்ணகிரி, சத்தியமங்கலம் மேட்டூர், ஈரோடு சத்தியமங்கலம், சத்தியமங்கலம் பெங்களூரு, மொரப்பூர் தருமபுரி வழி முக்கனூர், மதுரை காரைக்குடி வழி திருப்பத்தூர், வில்லிவாக்கம் காட்பாடி திருவண்ணாமலை தோலார்பேட்டை, மதுரை கோட்டாயம், அரக்கோணம் திண்டிவனம் வழி வாலாஜாப்பேட்டை, சிதம்பரம் ஆத்தூர் வழி அரியலூர், திண்டுக்கல் கடலூர் கூடலூர், திண்டுக்கல் குமுளி, காட்பாடி சென்னை வழி பூந்தமல்லி என்பதாக மானாமதுரை தூத்துக்குடி, நீடாமங்கலம் பட்டுக்கோட்டை வழி மன்னார்குடி, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, இதையெல்லாம் என்ன கைவிடப்பட்ட புதிய ரயில் பாதை திட்டங்கள் என்றும் பாதியில் கைவிடப்பட்டவை என்ற ஒரு பட்டியலும் எல்லாம் போட்டு மார்க்சிஸ்ட் கட்சி கிழிச்சு போட்டாங்கண்டா. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் இத்தனை கைவிடப்பட்டன, இத்தனை பாதியில் நிறுத்தப்பட்டன. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் போல இருக்கு. இந்தியாவிலேயே நினைச்சா கேரளா ஃபீல்ஸ் லெட் டவுன் சொல்லி ஒரு ஆங்கிலேயர். நோ கான்கிரீட் ப்ரொபோசல், டிசாப்பாயின்ட்மெண்ட் ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவுக்கு அப்படித்தானே. வாட் தெலுங்கானா சாட் பட் டிட் நாட் கெட் அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் கொடுத்து தெலுங்கானா கேட்டது கிடைக்கல அவங்களுக்கு. நார்த் ஈஸ்ட் இஸ் டோட்டலி சைட்லைன். அதாவது வடகிழக்கு மாநிலங்களும் அம்பிட்டுத்தே அப்படின்ட்டாவலாம். ஆனா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்களே திருப்பு முனை பார்வை கொண்டது, தொலைநோக்கு பார்வைண்டா இந்தியாவை வளர்ச்சிக்கு கொண்டு போவது. அப்போ தமிழ்நாட்டுக்கு இல்ல, கேரளாவுக்கு இல்ல, ஆந்திராவுக்கு இல்ல, தெலுங்கானாவுக்கு இல்ல, வடகிழக்குக்கு இல்ல, மகாராஷ்டிராவுக்கு இல்ல, சிவசேனா அதிருப்தி என எல்லாருக்கும் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இல்ல. ஆனா இந்தியாவுக்கு வெற்றி. அது எப்படிங்க? அதுதான் புரியுது. அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா. இது நமக்கு இப்பதான் விளங்குது. ஆனா பாருங்க, அதுதான் ஆப்கானிஸ்தான் கேக்குற மாதிரி நேற்று threatened to shoot me if I returned என்று ஆங்கில ஏட்டில் போடும் அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்தால் சுட்டு விடுவோம் என தீவிரவாதிகள் மிரட்டினர். யார் தெரியுமா? மீட்கப்பட்ட தமிழக பாதிரியார், இயேசு சபையை சேர்ந்த அந்த பாதிரியாரான அந்த அலெக்சிஸ் பிரேம்குமார் ஆப்கானிஸ்தானில் 8 மாதங்களுக்கு முன்னால் கடத்தப்பட்டவர். இப்ப கடைசியா விடுதலையாய் வந்தாரு. அவர் விடுதலையாய் வந்தாலும் நீங்க விடுதலையாய் வரல, இங்க உட்காருங்க அப்படின்னு அசோக ஹோட்டல்ல உட்கார வச்சாங்களே. பிரபாகரனை ராஜீவ்காந்தி காலத்துல உட்கார வச்ச மாதிரி அசோக ஹோட்டல்ல வந்து டெல்லியில உட்கார வச்சாங்களே. என்ன பிரதமர் மோடி காலத்துல தொடர்ந்து 2 days he was confined to the room அப்படிங்கிறீங்களா? அப்படி எப்போ அவற்றை விசாரிச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி போடுவோம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கோயல் வந்து அனைத்தையும் வாங்கிட்டு நான் வச்சுக்கிட்டேன், ஆனா நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனாலும் கூட don't know the reason for my kidnap but abductors were kind, Jesuit priest. தீவிரவாதிகளின் பிடியில் 8 மாதம் ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்கப்பட்ட பாதிரியார் அலெக்சிஸ் கண்ணீர் பேட்டி. சங்கிலிகளால் கட்டி 5 பூட்டு போட்டனர், துப்பாக்கிகளுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு. மீண்டும் ஆப்கானிஸ்தான் செல்ல தயார், கடவுள் விரும்பினார். தீவிரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட பாதிரியார் பேட்டி என்று போடுகிறார்களே. உள்ளபடியே இவரை பொறுத்தவரை பாதிரியார் திரும்ப நடவடிக்கை பிரதமர் மோடிக்கு மனப்பூர்வம் நன்றி தெரிவித்ததாக கருணாநிதி அறிக்கை என்பதில் தாலிபான் பிடியிலிருந்து மீட்க ரூபாய் 12 கோடி பேரம். பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமார் பேட்டியின் வேற எடுத்து போட்டு $12 லட்சம் சொல்றாவ. முதல்ல அப்படி பேசினாவலாம் அந்த கடத்தினவங்க. உங்க பிரதமர் கொடுக்க இசைவு கொடுத்திருக்காரு, வேற அதை பத்தி பேச்சே இல்லையா. அது பிடிபட்ட உடனே 15 நாள்ல வந்தது. வேற 8 மாதமா பேச்சே இல்லைண்டா கொடுக்க இல்லையா? இல்ல அங்கிருந்து ஒபாமா வந்த பிறகு கொடுக்க சொல்லி கொடுத்து போட்டாரா, அதை கொடுத்து போட்டாங்களா? அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தாலிபான்களை சரி பண்ணதுக்கு அமெரிக்கா பாக்குதா? இப்படி எல்லாம் எங்கும் பண்ணாதியோ நாம சொல்லிவிடுவோம். அவங்க தாலிபான் குழுவே இல்லங்கிறாங்க, நீங்க என்ன அப்போ தாலிபான் என்பதை என்ன தாலி இருக்கிறவங்க சொல்லி போட்டு புரிஞ்சிருக்காங்களே பாகிஸ்தான்ல, அது வேறு. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான் வேறு. அதனாலதான் இந்த தாலிபான் என்றால் ஒரு இனம், தமிழ் இனம், தமிழ் தேசிய இனம், காஷ்மீர் தேசிய இனம் என்பது போல ஒரு இனம். அதனால அவங்க நல்லா தான் நடந்துகிட்டாங்கன்னு அவர் சொல்லுதல நியாயம் இருக்கு. அது மட்டுமல்ல, என்ன அதையும் தாண்டி நேற்றே அவங்க சொல்லிவிட்டாங்க. ரெக்டர் வந்து முன்னால் நின்று சொல்லுதாரு, இவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன், எல்லாம் அங்கதான் தெரியும். அதனால இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் மட்டும் தான் சரியா என்கிட்ட பேசல. என்ன வந்து திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலரா போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து துப்பாக்கியோட வந்து தூக்கிட்டு போயிட்டாவோ, தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படிங்கறதுனால தூக்கிட்டு போனாங்க. ஆமா, அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் வந்தேன் பார்த்துக்க சுட்டுப்பிடுவோம் சொல்லிவிட்டாவ. இவ்வளவு வந்து அவங்க சொன்னாலும் கூட அவர்கள் என்ன மொழியில் பேசினார்கள் என்பது அவர்கள் குடும்பத்தில் இருந்து எடுக்கும்போது தரி என்ற மொழியிலோ மசூல் என்ற மொழியிலோ பேசினார்னா அதெல்லாம் டிரைபல் லாங்குவேஜ்.
ஆதிவாசிகளுடைய மொழி, பழங்குடி மக்களுடைய மொழி. அந்த வட்டாரத்தினுடைய பழங்குடி மக்கள் அவர்கள் இந்த 8 மாதங்கள் இவரை எங்கே வேண்டி வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு 2 நாளும் 5 நாள் ஒரு குகையில வச்சிருப்பாங்களாம், எடுத்துட்டு போய் ஒரு காட்டுல வச்சிருப்பாங்களாம், ஒரு மலையில வச்சிருப்பாங்களாம். அப்ப இவையெல்லாம் ஆதிவாசிகள் வாழுமிடங்கள். அந்த ஆதிவாசிகளுடைய இனம் தான் அந்த தாலிபன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இதன் மூலம். என்று சொன்னால் அவர்கள் ஏன் தூக்கிறாங்கன்னு தெரியலங்காங்களே. எங்க ஏரியா உள்ளவராத அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்லணும் இல்ல, இந்தியாவுக்கு சொல்லணும் இல்ல, இவரை தூக்கி அதன் மூலம் இப்படி ஒரு செய்தி சொல்லுவாங்க. நெருங்கி வர்றதுனால இந்தியா மூலமா அமெரிக்காவுக்கு செய்தி போதா அப்படித்தான் நமக்கு தெரியுது என்றெல்லாம் சொன்னால் இந்த அளவுக்கு வில்லங்கங்களுடன் அவர் வெளியே வந்தார. ஆனா அவரை இது பண்ண கடத்தின ஒரு சில நிமிடங்களே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு தைரியம் வேற கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கொரில்லா படையினுடைய தலைவர் வரும்பொழுது அவர் ரொம்ப நல்ல எதுவும் பாதிப்பு இருந்துச்சா, யாராவது மிரட்டினாங்களா, யாராவது தொல்லை பண்ணாங்களான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு மனித உரிமை தனத்தை உச்சகட்டத்தில் உயர்ந்த அளவுக்கு இருந்ததாக பாதிரியார் சொல்கிறார். தாலிபான்களை பற்றி நாம் சொல்லவில்லை. சாப்பாடு கொடுக்கல, அதுக்காக அவங்க என்னை பட்னி போட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்களும் சாப்பிடாம தான் இருந்தாங்க, அவங்கள்ட்ட உணவு இல்ல போல, அவங்களுக்கும் கிடைக்கல அப்படிங்கிற செய்தியையும் சொல்றாரு. ஒருத்தர் மட்டும் என்கிட்ட சரியா பேசாம இருந்தாரு. என்னன்னு கேட்டா, இங்கெல்லாம் உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்காருங்க, இப்படி வெட்டுப்பட்டிருக்குங்க, அடி பாம் அடிச்ச மாதிரி. அப்ப எதிரியுடைய தாக்குதல் தாய் பாதிக்கப்பட்டார் போல் இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டதுனால அவர் மன உளைச்சல் இருக்கும்ல, அதான் என்கிட்ட பேசலான்னு கிறிஸ்துவ நம்பிக்கையோட சொல்றாரு இந்த பாதிரியார். என்று சொன்னால் இந்த அளவுக்கு வில்லங்கங்கள் இருக்கும் பொழுது அவர்களை பொறுத்தவரை என்ன சைகை மூலம் தான் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் 3 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் காவலுக்கு இருப்பாரு, ஒருத்தர் சமைப்பாரு, ஒருத்தர் என் பக்கத்துல துப்பாக்கியோட நிற்பார். ஆனாலும் கூட அந்த ஈத் முபாரக் அன்னைக்கு 10 பேர் இருந்தாங்க, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இதெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா, புதிய பார்வை இருக்கப்பா. அந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருந்து ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து வந்து ஆப்கான்ல போயிட்டு வந்து ஐயா அது ஒரு ஈனம் ஐயா, அதை போய் பயங்கரவாதம் சொல்லாதேன்னு சொன்னாரு. அது நமக்கு பாதிரியார் சொன்னதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, நான் 99 விழுக்காடு மகிழ்ச்சியாக இருந்தேன், 1 விழுக்காடு தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அது சொன்னதுதான். ஆனால் அந்த கஷ்டப்பட்டது என்பது கைய கால எல்லாம் கட்டி போட்டுருவாங்களாம். என்ன இவர் ஓடி போயிருவாரு. அதனால இவரு இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட அவங்க முன்னாலேயே கழிக்க சொன்னா எப்படி கழிக்க முடியும்னு கஷ்டப்பட்டாராம். இதைத்தான் அவர் சொல்லுதாரு. நாளைக்கு ராமன் எஃபெக்ட் நாளுங்கிறதுனால அறிவியல் நாள் அறிவிச்சிருக்காங்களா, ஆனா அதை நினைச்சோம் என்னமோ நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி மாலையில தஞ்சாவூர்ல பெரிய அளவுக்கு ஒரு பேரணியவே நடத்த போறோம். அது என்னன்னு கேட்டா, தமிழக வளங்களை கொள்ளையடிக்கும் அந்நிய பன்னாட்டு மூலதன நிறுவனங்களுக்கு எதிராக 13 அமைப்பு சேர்ந்துகிட்டோம் நாங்க தமிழக மக்கள் முன்னணி சொல்லுதாவோம். ஆனா தமிழக மக்கள் முன்னணி ஏற்கனவே 80களின் தொடக்கங்களில் 26 அமைப்புகளை சேர்த்துக்கிட்டு சிபிஎம் லிபரேஷன் கொண்டாடினாங்க ஐயா. இல்ல இல்ல நாங்க இங்க உள்ள தமிழர் அமைப்பெல்லாம் என்று இவங்க சொன்னாங்கண்டா, அது என்ன சொல்லுதாவ ஐயா, அங்க இருக்கக்கூடிய மீத்தேன் அறிவியலுக்கும் மக்களுக்கும் விரோதமாக கொண்டு வந்து அமல்படுத்தலா இருக்கு. அதுக்காக எதுக்கும் கூடங்களும் அணுகலை தான் அறிவியலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிராக இருக்குது, அதனால அதை எதுக்கும். ஜெயில் திட்டம் தான் அறிவியலுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக இருக்குது, அதனால எதுக்கும். நியூட்ரினா திட்டம் தான் அறிவியலுக்கும் மக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்குது, அதனால எதுக்கும் என்றெல்லாம் அவிய சொல்லுதா வேண்டா. இதே மாதிரி தாங்க எதிராக இருந்துச்சுன்னு இன்னைக்கே ராணிப்பேட்டையில பயணியர் லெதர் ஆலையில ஒருத்தர் பலியானார்னு அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க மக்கள் மன்றம்காரங்க. இது மக்கள் மன்றம் என்னண்டா, ஏற்கனவே 4 வாரங்களுக்கு முன்னால் 5 வாரங்களுக்கு முன்னால் இதே ராணிப்பேட்டில் 10 பேர் அந்த சுத்திகரிப்பு ஆலையினுடைய கழிவுகளின் மூலமாக செத்து போனார்களே. மீண்டும் மறுபடியும் இந்த பயணிகள் இப்படி ஒன்று நடக்க அப்பப்ப அந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிற சாவுகள்ல இப்போ இதை தொடர்ந்து இருக்கிறனால போராட்டங்கள் நடக்குது. ஆனா பாத்தியா, நான் நேற்று காஞ்சிபுரத்துல இருந்து அந்த செய்தி, வரதாய பெருமாள் கோயிலுடைய சப்பரத்தை தலித்தர்களுக்கு கொண்டு போக மாட்டேன்னு சொன்னவர்களுக்கு 28ஆம் தேதி நாளை கழிச்சு வருது ஐயா, கொண்டு போக போயிடல ஐயாண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போன வாரம் நடத்தினாங்களே. எல்லா தலித் அமைப்புகளும் மற்றபடும் இது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு மக்கள் மன்றம் எல்லாம் சேர்ந்து அதுக்கு முந்தானத்து கூப்பிட்டு தாயில்தாரு ஐயா நீங்க போகலாம் ஐயா அந்த தெருக்களுக்குள்ள, நாங்க அரசு அதுக்கு ஒத்துழைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அது கொடுங்க ஆணையான்னு சொன்னா நாளைக்கு எழுதி தாரோன்னு சொல்லிவிட்டு நேத்து கூப்பிட்டு நேத்து சொன்னோம் சப்பரம் தூக்குறவங்க மாட்டேன்ட்டாங்க. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளவங்க அங்கு உள்ளவர்கள் பியூசிகளை தொடர்பு கொண்ட பியூசிகள் அரசாங்கத்தில் சொல்லி என்ன நியாயம் கேட்க, அப்படியா நாங்க வழிகாட்டுறோம் சொல்லி உடனே வழிகாட்டி நேற்று இரவு இல்லை அனுமதி உண்டு என்பதாக தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு நிர்வாகம் தலையிட்டால் தான் ஜாதிய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிகிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி கீழே உள்ளவங்க அப்படித்தான் இருக்காவ என்று சொன்னால்
உச்ச நீதிமன்ற உத்தரவு எதிரொலி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பணியாளர் நேரடி நியமனம் என்பதாக தமிழகத்தில் 85 லட்சம் பேர் பதிவாளர்கள் அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அதுல அதிகமான பேர் பெண்களாகவும் இருக்கிறார்கள். அது வேற பெரிய பிரச்சனைங்க. அதாவது எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய காலத்துல அது ஒரு படையா இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் மூப்பு முதல்ல கொடுத்தவர்களுக்கு என்ற முறை இருக்குல்ல, இருக்கு. அப்படி இல்லாம நேரடியாகவே நீங்க தேர்வு முறை அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மாறி 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 உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிச்சுன்னு சொன்னா யதார்த்தம் தெரியலையா அவங்களுக்கு? அது நமக்கு தெரியல என்று சொன்னால், இன்னொரு பக்கத்துல பேட்சப் பிட் டிஎம்டிகே சீஃப் பிரதர் இன் லா மீட்ஸ் ஷா இன் டெல்லி என்பதாக அமித்ஷாவோட ஒவ்வொருத்தரும் பேசுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் சுத்தீஷ் போய் பேசிட்டாரு. அப்படி ஒன்று ஏற்கனவே சிக்கல் அதிகமாயிட்டு போகுது. இவங்க 2 பேரும் அங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட போகல எலெக்ஷன் கேம்பெயினுக்கு. அப்ப இன்னும் பிரிவினை அதிகமாகுது அப்படின்னு அன்புமணி ராமதாசனுடைய சீஃப் மினிஸ்டர் அறிவிப்பு வந்து இவர்களை மொத்தமாகவே ஓரம் கட்டி விட்டதுனால இவங்களும் போயிருவாங்களோ அப்படின்னு ஃபீலர்ஸ் அனுப்புறாங்களாம். அனுப்பி இவர்களை கூப்பிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறாங்க. சரியா போச்சா? அவருதான் கூட்டணி ஆகி போச்சா? பாஜக அதிமுக எதிராக தான் 2016 இப்பவுமே நிறுவனம் ஆகி போச்சா? இப்போ புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, குழப்பம் பண்ணாதியான்னு. குழப்பம் பண்றவர்களுக்கு நாம சொல்ல வேண்டியிருக்கு. உடனே அண்ணா சாலையில் உள்ள ஆலயத்தை நினைச்சிடாதியோ என்றால், அதே மாதிரி கச்சத்தீவுல நாளை கழிச்சு திருவிழாவா 1ஆம் தேதி தேர் திருவிழா, அதுதான் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அந்த வில்லங்கம் எப்படி வருதுன்னு சொல்ல இன்னமும் கூட சரியான அளவுக்கு அதிகம் பேர கொண்டாடுறதுக்கு உத்தரவாதம் இல்ல. கச்சத்தீவு அந்தோனியர் ஆலய திருவிழா நாளை தொடக்கம். இந்தியாவிலிருந்து பங்கேற்க 4336 பேர் தான் பதிவு பண்ணிருக்காங்களா. மத்தவங்க எல்லாம் அந்த பதிவு பெற்ற இதுலதான் வரணும் அப்படின்னு சொல்றதுனால அங்க இருக்கிற மீனவர்கள் இப்ப என்ன அவங்க எல்லாம் போட்டை ரெடி பண்ணிட்டாங்க. பதிவு இல்லாட்டா கூட நாங்க போவோங்க அப்படிங்கிற மாதிரி போட்டை ரெடி பண்ணிருக்காங்க. காரைக்கால் நாகை மீனவர்கள் 43 பேர் சிறைப்பிடிப்பு இலங்கை கடற்படையின் நடவடிக்கைன்னு மீண்டும் வில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. ஏற்கனவே உள்ள இலங்கை கடற்படை கைப்பற்றிய 81 படகுகளில் பழுது நிலை எப்படி இருக்கிறது? தமிழக மீனவர்துறை அதிகாரிகள் இன்னும் ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்கிற நிலைமை வச்சிருக்காங்க. சிரிச்சேனா சிரிக்கவே மாட்டேங்காரு தமிழக மீனவர்களை பார்த்தா. ஆனா cannot confirm claim on LTT camp South Africa என்று மஹிந்த ராஜபக்சே இந்திய உளவுத்துறை கேட்டதே. அந்த உளவுத்துறை கேட்டதற்கு புலிகள் முகாம் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் இருந்தது என்றும் 2010 மேலே நீங்க வந்து மே மாதம் பயிற்சி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அது யாரு எங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆஸ்திரேலியா UK கனடால இருந்து வந்த புலிகளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்கு ஐயா 1998 இருந்து இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இங்க இருக்கிற தமிழ் ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன். அவங்க அடிக்கடி நிகழ்வுகள் எல்லாம் நடத்துவாங்க. பொருள் எல்லாம் புலிகள் விஷயம் நடக்கலன்னு சொல்லிவிட்டா சரி. ஆனா மஹிந்தாவினுடைய உளவுத்துறை எல்லா பக்கமும் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்திருக்குது. ஆட்கள் புதுசா இறக்கி விட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க. என்ன போராளிகளாக இருந்தவங்க கூட இன்னைக்கு மஹிந்தாவுடைய என்ன ராணுவ உளவுத்துறை மூலமாக எல்லாம் வந்து பழையதை சொல்லி புதியதை பொய் சொல்லி இங்கே பல்வேறு விஷயங்களை எடுக்காங்கன்னு சொல்றாங்களே, அது நமக்கு தெரியல. ஆனா பட்ஜெட் பஸ் ரைசஸ் தமிழ்நாடு ஹோப்ஸ் என்பதாக பொது பட்ஜெட் வரப்போகுது. மத்திய பொது பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஜி.கே. வாசன், சரத்குமார், அதே மாதிரி ஜவுளி தொழில், தோல்துறை, வேளாண் வளர்ச்சி சொல்லுறாங்களே. அன்மாஸ்க்டு ஜிகாஜி ஜான் இஸ் ஐடி புரோகிராமர் ஃப்ரம் லண்டன். லண்டன்ல இருந்து வந்த ஒரு உயர் தொழில்நுட்ப புரோகிராமர் தான் ஜிகாஜி ஜான். எல்லா பேரையும் கருத்தா இருக்கிறவரு. என்ன ஜிகாதுல அவரை பற்றியான தகவல் பிபிசியில இருக்குதான். ஊடக நிறுவனம் இதை வெளியிட்டு இருக்குது. லண்டன் இதற்கும் போலீசார் மறுப்பு தெரிவித்தாலும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற செய்தி. லண்டன் அமெரிக்காவில் இருந்துதான் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி அரங்குவாகல் இருக்கு. அதனாலதான் மும்பைக்கு அனுப்பிச்சாங்க என்பதாக நம்ம அமெரிக்காவில் இருந்து உள்ள வீரர்கள் நம்ம ஹெட்லி கதையும் ராணா கதையும் எடுத்து பார்க்கணும் போல இருக்கு. அது நமக்கு தெரியல என்று சொன்னால், நம்ம ஊர்ல வந்து கேப்டன் தான் போகல சட்டமன்றத்துக்கு அதிகம் போகாத ஆளுகள்ல ஸ்டாலின் சேர்ந்துக்கிறாரு, சரத்குமார் சேர்ந்துக்கிறாரு என்பதாக வருது ஐயா. அதனால திங்கட்கிழமை மேற்கொள் காண்பவர்கள் சந்திப்போம். நன்றி.